அங்கங்க தண்ணி நிக்குது. எனக்கு தெரிஞ்சு கொச்சி முழுக போகுதுன்னு நினைக்கிறேன். முழுகும் போது தமிழ்நாட்டுக்காரங்க 3 பேரும் சேர்ந்து மூழ்கிட்டான் நியூஸ் வர போகுது. இருக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின்லேருந்து வரும்போது செம்ம மலை. ஸோ அந்த மலையில் செம்மையாக நனைஞ்சிட்டேன் நான். அது மழை பெஞ்சாலும் என் ட்ரிப் யாரும் தடுக்க போகிறதில்ல. போயிட்டு பீச்சை சுற்றி பார்த்துட்டு கெத்தாக வரப்போகிறோம். அவ்வளோதான். ட்ரிப்புன்னு முடிவு ஆயிடுச்சு. எவனும் தடுக்க முடியாது. மழை அதிகமாக பெய்யுது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு கவுண்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் மெட்ரோ போல நான் ஆசையாக வந்தேன். நடக்குமா இல்லையான்னு தெரியல. வெயிட் அண்ட் வாட்ச். ரிஸ்க் எடுத்து எடுக்கிறேனே. வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து ரீசெண்டாக எந்த ட்ரிப்பும் எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்டுக்கு வந்து எர்ணாகுளம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் ரீச் ஆகி நான் அங்கேருந்து வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு போய் அங்கே வந்து 2 பீச்சு ஒரு கஃபே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக வந்து கொச்சியில் வந்து வாட்டர் மெட்ரோ வந்து விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து விசிட் பண்ணணும் ரொம்ப நாளாக என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதையும் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். நாளைக்கு போய் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு. நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக நான் அதில் காட்டுறேன். ஸோ எல்லோரும் பார்த்து ரசிங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்டை காட்டுறதுக்கு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் தட்டி விட்டு போங்க. பாய். ஸோ அப்படி வந்து காலையிலே கிளம்பி நாங்கள் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு 20 ரூபா ஆச்சு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு. தென் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆனோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து நாங்கள் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவல் அது. ஸோ நாங்கள் வந்து ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து எடுத்துட்டோம். நாங்கள் 3 பேரும் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்காக வெயிட் பண்ணோம். தென் வந்துட்டு ரயில்வேஸ் அந்த ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக்காக வீடியோ எடுக்கிறோன்னு ஒவ்வொருத்தராக மாற்றி ஜன்னல் சீட்டில் பக்கம் வந்து இந்த சினிமாட்டிக் வீடியோலாம் எடுத்தேன். அந்த வீடியோ தான் அது. தென் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் வைப் பண்ணிக்கிட்டு எர்ணாகுளம் வந்து ரீச் ஆனோம். ஆனால் என்ன பிரச்சனைனா எர்ணாகுளம் ரீச் ஆனோடனே செம்ம மழையாக வந்து முடியெல்லாம் செம்மையாக நனைஞ்சிருச்சு எனக்கு. சரி தென் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போகலாம். பக்கத்து ஸ்டேஷன் தான்டா, அடுத்த ஸ்டேஷன் எம்ஜி ரோட்ரா. 2 நிமிஷம் கூட ஆகாதரா. கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொச்சி மெட்ரோவில் இருக்கோம். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின்லேருந்து வரும்போது செம்ம மலை. ஸோ அந்த மலையில் செம்மையாக நனைஞ்சிட்டேன் நான். அதனால தான் ஹேர் ஷேப் இருக்குது. கண்டிக்காதீங்க அதை. இப்போ வந்துட்டு கொச்சி மெட்ரோவில் வந்துட்டு நம்ம இங்கே வந்து டவுன் ஹால் ஸ்டேஷனு. இந்த டவுன் ஹால் மெட்ரோவில் வந்துட்டு நம்ம வந்து எம்ஜி ரோடு ஸ்டேஷன் வந்து போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ ஏறிப்போம். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன்ட்டு. இன்னைக்கு ஃபேஸ் கண்டுக்காதீங்க, நல்லா இல்லை. இதுதான் வந்து நம்ம கொச்சி மெட்ரோ.